அனைவருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம் கல்விகாரகன். அவன் தான் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம். அந்த கிரகம் ஒவ்வொரு பாவகத்திலும் போய் நின்றிருந்தா அதற்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுக்கு இருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா கல்வி தான். அந்த கல்வியை பற்றி குறிக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான். தாய்மாமனை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான். நம்ம அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் தாய்மாமனை பற்றி, தாய்மாமன் உறவு எவ்வளோ முக்கியத்துவமோ அந்த முக்கியத்துவத்துக்கு காரகத்துவமாக வரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான். பேச்சாற்றலை குறிக்கக்கூடிய கிரகம். ஒரு மனிதன் பேசக்கூடிய விஷயத்திற்கான மதிப்பு எப்படி கிடைக்கிது சமுதாயத்தில், அதை சொல்லக்கூடிய கிரகம் இந்த புதன் தான். வணிகம், வியாபாரம், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது, நண்பர்களை பற்றி சொல்லக்கூடியது, காதல் விவகாரங்களை பற்றி சொல்லக்கூடியது, இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியவர் இந்த புதன் பகவான். இந்த புதன் பகவானுக்கு நிறைய காரகத்துவங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான காரகத்துவங்களை அந்த பாவங்களோடு இணைத்து சில பலன்களாக இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த புதன் பகவான் எங்கெங்கே நிற்கிறாரோ அந்த பாவங்களோடு இணைத்து சில பலன்களாக இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த புதன் பகவான் 1ஆம் இடத்தில் நின்றால், இந்த புதன் பகவான் ஒருத்தருக்கு 1ஆம் இடத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கலேன், வாழ்க்கையில எந்த ஒரு சூழலிலாவது தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த புதன் 1இல் நிற்பவர்கள். இப்ப ஏதாச்சும் ஒரு நமக்கு சந்தர்ப்பத்தை, நம்ம ஒரு இடத்துல இருப்போம், அந்த சந்தர்ப்பத்துல நம்மளை அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் அந்த சூழ்நிலை அமையும். ஒரு சிலர் அப்படிலாம் போக முடியாது, எனக்கு இப்படி இருந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புதன் பகவான் 1இல் இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த புதன் பகவான் 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். அதே மாதிரி தைரிய குணம், ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க போகும்போது அமைதியான நபர்களாக இருந்தாலும் கூட, தயக்கத்தன்மை உடைய நபர்களாக இருந்தாலும் கூட, அந்த நேரத்தில் இவர்களுக்குள்ள ஒரு தைரியம் எங்கிருந்து வரும்னே தெரியாது. அந்த தைரியம் குணத்தை இயற்கையாகவே உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த புதன் பகவான் 1ஆம் இடத்திற்கு இருக்கக்கூடியவர்கள். வாழ்வில் அதிகப்படியான முயற்சிகளை செய்த நபர்களாக இருப்பார்கள். நிறைய விஷயத்துக்கு வாழ்க்கையில் அதிகப்படியான முயற்சிகளை செய்த நபர்களாக இருப்பார்கள் இந்த புதன் பகவான் 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். இவங்களே பேசாமல் இருந்தாலும் கூட இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, தேடி வலுக்கட்டாயமாக கொண்டு வந்தா வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்து நம்மளை சிக்கலில் மாட்டி விட்டு போயிடுவாங்க இந்த புதன் பகவான் 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அதே மாதிரி அமைதியாக அவங்க இருந்தாலும் கூட பேசாமல் உட்காந்துருக்கணும், எவனை மம்மு வேணாடா, எவனுக்கு எதுக்கும் போக வேண்டாம், நம்ம வாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு சிவனேன்னு ஒரு மூலையில் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட இந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அது தேடி வழியே வரக்கூடிய வாய்ப்பு இந்த புதன் பகவான் 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். அடுத்து இந்த புதன் பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இப்போ இது எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பொருளாதாரம் ஒரு நிலையான வருமானமாக இருக்கும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலம் கழித்த பின்பு அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நிலையில்லாத தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்களேன், இந்த பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் சரியான வருமானம் வரும், ஒரு மாதம் சரியான வருமானம் வராது. இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வசதியான ஆளாக இருந்திருப்பாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வாழ்வில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த 2ஆம் இடத்தில் புதன் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். குடும்பத்திற்காக தன்னை மாற்றிக்கொண்ட நபர்கள். வாழ்க்கையில் நம்ம குடும்பத்திற்காக நம்மளை மாற்றிக்கணும், நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்ம குடும்பம் ஒரு பயன் இல்லாமல் போயிடும், அதற்காகவே அந்த குடும்பத்திற்காகவே தன்னை மாற்றிக்கொண்ட நபர்களாக இருப்பார்கள். குடும்பத்திற்காக பல நேரங்களில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த 2ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்களுக்கு ஏற்படும். ஒரு குடும்பத்து நபர்களுக்கு அத்தியாவசிய தேவை, படிப்புக்காக, கல்விக்காக, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த 2ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். பேச்சில் தைரிய குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். எந்த இடத்துலையும் எத்தனை பேர் தயங்கி நின்னாலும் கூட இவங்க அந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குது, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, நமக்கு அது பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல தைரியமாக அவங்க பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு இது பிடிக்கலடா, நீ முதல்ல ஒதுங்கு, நீ முதல்ல தள்ளி நில்ல அப்படின்றாங்களா. அந்த மாதிரி பேச்சில் தைரிய குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 2ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள். இவங்க செலவை இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. எப்படா இந்த செலவு நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களே மண்டை பிச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த வகையில வரவுக்கு மேல் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த 2ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு. அடுத்து இந்த 3ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள் நண்பர்கள் இவங்களுக்கு இந்த 3ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கு. இப்ப
குறிப்பிட்ட காலம் ஒரு நண்பனில் வந்து ரொம்ப டீப்பாக பழகிறது. அதுக்கப்புறம் அந்த நண்பர்கள் வந்து இன்னொரு நண்பர் நமக்கு அந்த குறிப்பிட்ட காலம் கழித்து ஒரு புதிய நண்பர் நமக்கு அறிமுகமாவார். அவர் கூட பயணிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து வரும். இந்த மாதிரி நண்பர்கள் வாழ்வில் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டு, காலேஜில் ஒரு ஃப்ரெண்டு, வேலை செய்கிற இடத்துல ஒரு ஃப்ரெண்டு, நம்ம ஏரியாவில் ஒரு ஃப்ரெண்டு, இப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த புதன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். இறந்த கால நினைவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மனதில் போட்டு அப்படியே அசை போட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 3ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள். மனம் வந்து ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இந்த 3ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சா பிரச்சனை வருமா, செஞ்சிருக்கலாமே செய்யாமல் இருந்திருக்கலாமே, இங்கே மாதிரியான மனம் அதிகப்படியான குழப்ப நிலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 3ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள். நண்பர்கள் ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 3இல் புதன் உள்ளவர்கள். தேவையில்லாமல் அவங்களுக்காக ஒரு இடத்துல போய் முன்னாடி நின்று கடைசியில் அந்த பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக வாரி போடக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் இந்த 3ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். காதல் விவகாரங்களில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 3ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள். லவ் எல்லாம் பண்ணாங்கன்னா அது சார்ந்த வகையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த காதலி விவகாரங்களில் வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் இந்த 3ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். இந்த 4ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள் வீடு அந்த கட்டணும் அப்படிங்கிற இந்த 4ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு தன்னுடைய வாழ்நாளில் அதிகப்படியான முயற்சி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அந்த வீட்டை நமக்கு வசிக்கக்கூடிய வீட்டை எப்படியாவது கட்டி போய் உள்ளே உட்காந்துடணும்டா அப்படிங்கிற எண்ணத்தின் காரணமாகவே அதற்காக அதிகப்படியான முயற்சிகளை வாழ்நாளில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவரது தாயார் இருக்கார் பார்த்தீங்களா, இவனுடைய அம்மா, அவங்க வந்து வாழ்க்கையில் தன்னுடைய முற்பகுதியிலையோ அல்லது இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காலத்திலோ கூட அதிகப்படியான முயற்சிகளை செய்த நபர்களாகவும் இருப்பார்கள், செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். இந்த 4ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு இவருடைய தாயார் ரொம்ப தைரிய குணம் கொண்ட நபர்களாக இருப்பார். எந்த ஒரு இடத்துலையுமே எதையுமே பேசுவதற்கு தயக்கப்பட மாட்டாங்க, மனசுல தோன்றது அப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய அந்த தைரிய குணம் கொண்ட நபர்களாக இவரது தாயார், அதாவது 4ஆம் இடத்தில் புதன் இருக்கக்கூடிய இவரது தாயார் இருப்பாங்க. தாயாருடன் கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த 4ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். அந்த அம்மா சொல்கிறது பையனுக்கு பிடிக்காது, அந்த அம்மா சொல்கிறது பொண்ணுக்கு பிடிக்காது, அவங்களுடைய பொண்ணுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இல்லை பொண்ணு சொல்கிறது அந்த அம்மாவுக்கு பிடிக்காது, பையன் சொல்கிறது அந்த அம்மாவுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி தாயாருடன் அடிக்கடி கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த 4ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். வீடு சம்பந்தமாகவும் வாகனம் சம்பந்தமாகவும் அந்த மாதிரியான விஷயங்களில் கடன் வந்து சர்வசாதாரணமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த 4ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். டக்குனு ஒரு லோனை போட்டு வண்டியை வாங்குறது, டக்குனு ஒரு லோனை போட்டு வீட்டை கட்டிடுறது, அதுக்கப்புறம் பின்னாடி யோசிக்கிறது, கடன் சார்ந்த பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வது, வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் கடனில் போய் சிக்கிக்கிறது, இதெல்லாம் இந்த 4ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு சர்வசாதாரணமாக ஏற்படும். இந்த 5ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள் குழந்தைகளுக்காக வாழ்வில் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 5இல் புதன் உள்ள நபர்கள். நமக்குன்னு குழந்தைங்க வந்துட்டாங்க, இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் அவங்களுக்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 5ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். குழந்தைகளுக்காக வாழ்வில் நிறைய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அவங்களுக்கு எதிர்கால விஷயத்துக்காகவோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்திற்காக வாழ்க்கையில் நிறைய முயற்சி செய்த நபர்களாக கூட இருக்கலாம், செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம் அந்த 5ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். குழந்தைகள் விஷயத்துல வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 5ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். என் பிள்ளை ஒன்று கேட்டான்டா உடனே அதை வாங்கி கொடுத்துடணும்டா, அது எவ்வளோ செலவானாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த 5ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். காதல் விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த காலேஜ் படிக்கும்போது இல்லை அவங்களுடைய கால சூழ்நிலையில் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் போகும்போது அந்த காதல் விவகாரங்களில் ரொம்ப தீவிரமாக ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அந்த காதல் விவகாரங்களின் ரீதியாகவே சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 5ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். தன்னுடைய குழந்தைகளோட வந்து நல்ல ஒரு டைம் பாஸ் பண்ணணும், நல்ல ஒரு குறுகிய பயணம் போகணும், கொஞ்ச நேரம் ட்ராவல் போயிட்டு வரணும், அப்படி ஜாலியாக ஒரு ரவுண்ட் நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு வரணும், இப்படிலாம் நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 5ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். அடுத்து இந்த 6ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா கடனை வந்து தைரியமாக துணிஞ்சு வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வருது, நமக்கு பணம் தேவை, டக்குன்னு ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்க அப்படிங்கிற மாதிரி கடனை வந்து அதை கட்ட முடியுமா முடியாதுங்கிறது 2வது சப்ஜெக்ட். அவங்களுக்கு அந்த கடனை துணிந்து வாங்கக்கூடிய தைரியமாக வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 6ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். அப்படி வாங்கக்கூடிய கடன் வந்து அதனால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 6ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். கடனால் பிரச்சனை அப்படின்னு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த 6ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி
நண்பர்கள் ரீதியாக நண்பர்களுக்காக சில விஷயங்களை முன்னின்று தைரியமாக செய்து அதன் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள். வாடாமாப்பிளாவை யாரும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நண்பர்களுக்காக சில விஷயங்களை போய் முன்னாடி நின்று வாடா பார்க்கலாம் எவன் பார்த்துலாம் சொல்றாங்கல்ல, அந்த நண்பர்களுக்காக போய் நின்று கடைசியில் அந்த பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக மாற்றிக்கிட்டு அதன் மூலியமாக பல சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 6ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள் காதல் விவகாரங்கள்ல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 6ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள் தாய்மாமன் வழி உறவு இருக்கு பார்த்தீங்களா, அது ஆதரவு இல்லாத நிலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 6ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள் தாய்மாமன் வழி வந்து சின்ன வயசு எங்கள் அம்மா என் தாய்மாமன் ஒருத்தர் இருக்காரா, சின்ன வயசுல வந்து அவர்கிட்ட பேசினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. எந்த இதுக்கு அவர் வந்துக்க மாட்டார், நாங்களும் போய்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 6ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். அடுத்து இந்த 7ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள் திருமணம் முடிந்த பிறகு, திருமணம் முடிந்து அந்த களத்திரம் வந்த பிறகு வாழ்வில் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சர்வசாதாரணமான ஆளாக இருந்திருப்பாரு, இல்லை மிகப்பெரிய ஆளாக கூட இருந்திருப்பாரு. திருமணம் முடிந்த அந்த களத்திரம் கணவனோ மனைவியோ அந்த நபர் வந்த பிறகு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 7ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். நமக்குன்னு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்குன்னு ஒரு குடும்பம் ஆகி போச்சு, இனிமேல் நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார வசதியில் இருந்திருக்கலாம். திருமணம் முடிந்த பிறகு சாதாரணமாயிருவாங்க, என்னடா பெரிய ஆளாக இருந்தால் இப்போ கல்யாணம் முடிச்சா ஆள் இப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களா. அந்த மாதிரி திருமணம் முடிந்த பிறகு வாழ்வில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 7ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். வரக்கூடிய களத்திரம் நல்ல தைரியசாலியாக இருப்பார்கள். இவர்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ நல்ல தைரிய குணம் கொண்ட நபர்களாக, எந்த ஒரு இடத்துலையும் யாருக்காகவும் நின்று பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எது மனசுல தப்புன்னு பட்டாலும் அதை உடனே சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய அந்த தைரிய குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரத்திற்காக தன்னை மாற்றிக்கொண்ட நபர்களாக இருப்பார்கள். நம்ம மனைவிக்காக நம்ம மாத்திக்கணும், நம்ம கணவனுக்காக நம்ம மாத்திக்கணும், இப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. அவங்களோட குணத்துக்காக கொஞ்சம் மாறிக்க வேண்டியதா, என்ன பண்றது, குடும்பம் நடக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கால சூழ்நிலை அவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம், அந்த மாதிரி மாற்றத்தின் காரணமாக களத்திரத்திற்காக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். களத்திரத்திற்காக கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 7ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். இந்த களத்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ அடிக்கடி சில உடல் உபாதைகள் சார்ந்த பிரச்சனை வாழ்வில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் இந்த 7ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு. அடுத்து இந்த 8ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள் வாழ்வில் இவர்கள் வெற்றி அடைவதற்கு பல வகையான முயற்சிகளை செய்ய வேண்டியது இருக்கும். பல வகையான தடை தோல்வி போராட்டங்கள் அவமானங்களை தாண்டி வரக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 8ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த 8ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த வெற்றிக்காக பல முயற்சிகளை செய்ய வேண்டியது இருக்கும். இவன் ஒரே முயற்சி செஞ்சுட்டு போய் உள்ள மேலே உட்காந்துருவான். ஆனால் இவங்களுக்கு பல முயற்சிகளை செய்ய வேண்டியது இருக்கும். பல தடைகளையும் போராட்டங்களையும் தாண்டி அந்த வெற்றிக்கான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கும். இந்த 8ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு நண்பர்களிடையே அடிக்கடி கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நம்ம ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அவங்ககிட்ட எது சொன்னாலும் அவன் ஆப்போசிட்ல ஒரு விஷயத்த சொல்லுவான், அவன் ஒரு விஷயம் சொன்னா நமக்கு ஆப்போசிட்டா தோணும். இந்த மாதிரி நண்பர்களிடம் அடிக்கடி கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு வரும். காதல் விவகாரங்களில் பல அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 6ஆம் அதிபதி புதன் வந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். இந்த புதன் பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நண்பர்களிடம் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, காதல் விவகாரங்களில் சில தடை பிரச்சனை அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 8ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கக்கூடிய இந்த தைரிய குணத்தின் காரணமாக தனக்குன்னு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்போ நமக்கு எந்த ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி, நமக்கு எந்த ஒரு இடத்துல ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக நம்ம உணர்ந்தாங்களோட நமக்கு அந்த தைரியம் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுவே நம்ம அந்த இடத்துல இருந்து நம்மளை வெளியில் கொண்டு வந்துடும். அந்த பாதுகாப்பை உணர வைக்கும் நமக்கு. அந்த மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய தைரிய குணத்தின் காரணமாகவே தனக்கான பாதுகாப்பை உருவாக்கி, நம்ம பயங்கரமான ஆள்ரா போனேன்னு அடிச்சு போடுவோம் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த தைரிய குணத்தின் காரணமாகவே தனக்கான பாதுகாப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். கடனில் இருந்து மீண்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 6ஆம் இடத்தில் புதன். இந்த பாயிண்ட் ரொம்ப சூப்பர் பாயிண்ட். கடன் வாங்கி ஒரு சிலர்னால வாழ்க்கையில் அந்த வட்டி கட்டியோ அந்த மாதிரி வெளியில வர முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த புதன் வந்து 8ஆம் இடத்துல உள்ள நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடனில் இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு. கடனை கட்டி முடிச்சிட்டேன்டா, ரிலீஃப் ஆகிட்டேன், ஒரு வீட்டு லோன் வாங்கின 20 வருஷம் கட்டி முடிச்சிட்டேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 8ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். அடுத்து இந்த 9ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள், இவருடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பார். எவனுக்கு எதுக்கும் பயந்துக்கவே மாட்டார்.
எந்த இடத்துல எதை பேசணுமோ அந்த இடத்துல தைரியமா அதை பேசிடுவார். அந்த இடத்துல அவர் தப்புன்னு தெரிஞ்சுன்னா மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டார், டக்குன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பார்ல. அந்த மாதிரி இவருடைய தந்தையார் நல்ல தைரியசாலியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார். இவரது தந்தையார் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முயற்சிகளை வாழ்வில் செய்த நபர்களாக கூட இருக்கலாம், அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம் இவரது தந்தையார். இவரிடம் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 9ஆம் இடத்தில் புதன் இருக்கக்கூடிய நபர்களிடம் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், அவரிடம் நல்ல ஒரு இரக்க குணத்தோடு நம்ம கிட்ட வேலை செய்யறான்டா, நான் என்ன நம்ம தான் அவனை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் நல்ல இரக்க குணத்தோடு பழகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தந்தையார், இவருடைய தந்தையார் வந்து வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், அல்லது தந்தையாருக்காக வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 9ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். உங்க அப்பா பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகளை பண்ணியிருப்பார். எப்படி செலவா, அவங்க அப்பாட்ட போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி செலவாச்சுன்னே தெரிலப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பே அமையும். அப்படி இல்லைன்னா தனது தந்தையாருக்காக வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு கூட இந்த 9ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். தந்தையார் வழி உறவு இருக்கு பார்த்தீங்களா, தந்தையார் வழி உறவு, அதுல பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, தந்தையார் வழி உறவு வந்து ஆதரவு இல்லாத நிலை வந்து இந்த 9ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள், இந்த 10ல் புதன் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த வகையில மாற்றம் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு தொழிலை செய்வது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா இந்த தொழில் பிடிக்கவே இல்லை, வேற தொழில் போலாண்டா அப்படிங்கிற மாதிரி தொழில் ரீதியாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், அல்லது தொழிலுக்காக தன்னை மாற்றிக்கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இது எப்படி கேட்டிங்கன்னா, வேலைக்குன்னு போயிட்டோம், நம்ம இந்த தொழிலுக்குன்னு வந்துட்டோம், இதுதான் நமக்கு இன்னும் சோறு ஓட போகுது, இதுதான் ஜீவனம், எல்லாம் சரி ரைட்டு, இதுக்காக நம்மளை மாற்றிக்குவோம் அப்படின்னு தொழிலுக்காக தன்னை மாற்றம் செய்த நபர்களாக இருப்பார்கள், அல்லது தொழிலை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 10ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். பொதுவாகவே தொழில் சார்ந்த வகையில தன்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் நிறைய பேர் வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அப்படி இல்லாட்டியும் கூட அந்த வேலையாட்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 10ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். 10ல் புதன் உள்ளது பார்த்தீங்கன்னா தனக்கில் நிறைய வேலையாட்களை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு நிறைய வேலையாட்கள் அவங்களுக்கு கீழே வேலை செய்யலாம். ஒரு 20 பேர் 25 பேர் ஒரு கம்மியில் வேலை செய்கிறாங்கடா ஒருத்தனுக்கு கீழே, எனக்கு கீழே அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு கூட இந்த 10ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். தனது முயற்சிக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். என்னால் என் தகுதிக்கு என்ன முடியுமோ அதற்காக ஒரு முயற்சி நான் எடுத்திருக்கேன், அந்த முயற்சிக்கு நீ மதிப்பு கொடுக்கணும், இல்லைன்னா வேலையை பார்த்து போயிட்டு வெளியில் கிளம்பிடு அப்படின்றாங்களா, அந்த மாதிரி தனது முயற்சிக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த வகையில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள், நமக்கு ஈக்குவலா நம்ம செய்யற பிசினஸே ஒருத்தர் செஞ்சுட்டு இருப்பான், அவன் சாஃப்டா பண்ணிட்டு இருப்பான், ஆனா நமக்கு மட்டும் தொழில் 1008 பிரச்சனை வந்து நிற்கும். அந்த தொழில் சார்ந்த வகையில பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள், தொழில் ரீதியாக கடன் சார்ந்த விஷயங்களை சர்வசாதாரணமாக சிக்கிக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 10ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள். இந்த தொழிலுக்காக டக்குன்னு துணிஞ்சு ஒரு இடத்துல கடன் வாங்குறது, தொழிலுக்காக கடனில் போய் சிக்கிக்கிறது, இதெல்லாம் நிறைய நடக்கும் இந்த 10ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு. அடுத்து 11ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். இந்த 11ல் புதன் உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களை, தான் செய்யக்கூடிய செயல் சார்ந்த விஷயங்களை கிடைக்கக்கூடிய பயன் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் செய்யக்கூடிய செய்தொழில் மூலமாக வரக்கூடிய லாபம், தான் செய்யக்கூடிய செயலின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்கள், இதன் மூலமா அந்த லாபம்னு ஒன்று கிடைக்குது பார்த்தீங்களா, அதை பெறுவதற்கு வாழ்க்கையில் அதிகப்படியான முயற்சி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். இவங்களுடைய கண்ணு ஃபுல்லாக அதில் தான் இருக்கும், எங்கே இருக்கும், லாபத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை எப்படி தூக்குறது, அதற்கான முயற்சி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். இந்த 11ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள் தனது நண்பர்கள் ரீதியாக, இது அவருடைய சுய ஜாதகத்தில் ஒரு 2 பாயிண்ட் சொல்கிறேன், அந்த 2 பாயிண்ட் அவருடைய சுய ஜாதகத்தில் அந்த புதன் என்ன லக்னத்திற்கு என்னவா வராரு அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பலன் மாறுபடும். நண்பர்கள் ரீதியாக லாபம் அடையக்கூடிய வாய்ப்பும் நஷ்டம் அடையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். காதல் விவகாரங்கள் ரீதியாக லாபம் அடையக்கூடிய வாய்ப்பும் நஷ்டம் அடையக்கூடிய வாய்ப்பும் இந்த 11ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். இது அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. இந்த புதன் அவருடைய லக்னத்துக்கு நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நண்பர்கள் வாழ்க்கையில அவர் தூக்கி கொண்டே உச்சாணி கும்பல உட்கார வச்சிருவாங்க. லவ் பண்ணி அதன் மூலியமா மாற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த சுய ஜாதக லக்னத்திற்கு இந்த புதன் சரியில்லாதவராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நண்பர்கள் ரீதியாக அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, காதல் விவகாரங்களில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த புதன் வந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். தனக்கு இருக்கக்கூடிய தைரியத்தை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள்.
இவர்களோட விஷயத்தை ஏதோ ஒரு தைரியமாக செஞ்சுருப்பாங்க. அந்த தைரியத்தை பற்றி நான் எப்படி செஞ்சேன்னு தெரியுமா, அப்போவே நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி செஞ்சதை தைரியமாக இடத்துல வேணும்னு பேசிட்டு வந்தேன் இப்படிங்கிற மாதிரியான தனக்கு இருக்கக்கூடிய தைரிய குணத்தை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். இவருக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கொஞ்சம் சுயநல விரும்பிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அதாவது இந்த 11ஆம் இடத்தில் புதன் இருக்கக்கூடியவர்களது நண்பர்கள் கொஞ்சம் செல்ஃபிஷாக சுயநலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அடுத்து இந்த 12ஆம் இடத்தில் இந்த புதன் உள்ளவர்கள், இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்வில் தான் எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த முயற்சிகளில் விரயத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த ஒரு விஷயத்திற்காக அதிகப்படியாக முயற்சி எடுக்கிறது, ஒருத்தன் சிம்பிளாக அந்த விஷயத்தை முடிச்சிருவான், ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பான், அந்த வேலை அவனுக்கு முடிஞ்சு போயிடும். ஆனால் நமக்கு 10 ஸ்டெப்பு 20 ஸ்டெப்பு எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம், அந்த முயற்சி அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருப்போம், அந்த முயற்சிகளே விரயமாயிட்டே இருக்கும், அந்த இலக்கை அடைய முடியாது. அந்த மாதிரியான வாய்ப்பு ஏற்படும் இந்த 12ஆம் இடத்தில் புதன் நபர்களுக்கு. வாழ்வில் தான் அடையக்கூடிய வெற்றி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெற்றிக்காக அதிகப்படியான செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். ஜெயிச்சிடலாம்டா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அதுக்கு என்ன செலவாக முதல்ல முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வாழ்வில் தான் அடையக்கூடிய வெற்றிக்காக அதிகப்படியாக செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நண்பர்கள் விஷயத்திற்காக நண்பர்களுக்காக வாழ்வில் நிறைய விரயங்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா சேர்ந்து ஒரு டீ சாப்பிட போகிறோம் அப்படின்னோம்னா 9 பேர் பேசாமல் நின்றுப்பான், நம்ம தான் ஜோப்பில் வந்து காசு எடுத்து கொடுப்போம், இல்லை இவங்க தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி நண்பர்கள் ரீதியாக விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். காதல் விவகாரங்கள்ல சில விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காதலனா இருந்தால் காதலிக்கு அதிகப்படியாக சில விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, காதலியா இருந்தால் காதலனுக்கு அதிகமாக விரயங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும். அதனால அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிற நண்பர்கள் ரீதியாகவும் காதல் விவகாரங்கள்ல இருந்துக்கிறது விவரமா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இவர்கள் ஒரு விஷயத்திற்காக வாங்கிய கடன், இப்போ நமக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஒரு கடன் வாங்கியிருப்போம், இல்லை ஒரு தொழிலுக்காக கடன் வாங்கியிருப்போம், இந்த மாதிரி ஒரு விஷயத்திற்காக வாங்கக்கூடிய கடன் எப்படி செலவாச்சுன்னே தெரியலடா மாப்பிள்ள அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி வாங்கக்கூடிய கடன் எப்படி செலவாகுதுன்னே தெரியாத நபர்களாக இருப்பார்கள் இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பதிவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் சொல்லக்கூடிய கிரகம் அவருடைய காரகத்துவத்தை வைத்து காலபுருஷ தத்துவத்தோடு இணைத்து இந்த புதன் பகவான் என்னென்ன பாவங்கள்ல நின்றிருந்தா அதற்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு பதிவாக நான் போட்டிருக்கேன். இன்னும் நம்மளுடைய சேனல்ல நிறைய பதிவுகள் இருக்கு. கிரகங்கள் நின்றிருந்தா இந்த மாதிரி கிரகம் சூரியன் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் நின்றிருந்தா அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும், லக்னத்தில் ஒரு கிரகம் நின்றிருந்தா 9 கிரகம் லக்னத்தில் நின்றிருந்தா அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும், ஒரு பாவத்தின் அதிபதி 12 பாவங்களில் போய் நின்று இருந்தால் அதற்கு எப்படி இருக்கும், ஒரு தனி மனிதனுடைய யோசனை, தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், தனி மனிதன் இருக்கக்கூடிய திறமைகள் எதன் பின்னாடி போகும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். ராசிகளை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி அதெல்லாம் ஒன்று பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒன்று போய் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம், நான் போடக்கூடிய பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனல் ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.